கேமர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருப்பீங்க நம்புறேன். சின்ன வயசுல என்ன கார்ட்டூன் தான் உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு யாராவது நம்ம கிட்ட கேட்டா கண்டிப்பா நம்மள நிறைய பேர் சொல்றது இந்த ஒரு கார்ட்டூனா மட்டும் தான் இருக்கும். அதுதான் பென் 10. குடுகுடுன்னு ஓடி வந்து அம்மா கிட்ட இந்த ரிமோட்டுக்கு சின்னதா சண்டை போட்டு அந்த பென் 10 பாக்குற சுகம் அடிக்கே வேற லெவல். அதுலயே அந்த நாள் ஃப்ரைடே ஈவினிங்கா மட்டும் இருந்துட்டா சொல்லவே வேணாம். ஏன்னா அடுத்த 2 நாளைக்கு லீவு, டிவி நம்ம கண்ட்ரோல் தான். அதெல்லாம் ஒரு காலம். சோ அந்த மாதிரி நம்மளோட சைல்ட்ஹுட் லைஃப்ல மறக்க முடியாத ஒரு ரோல ப்ளே பண்ண கார்ட்டூன்னா அது கண்டிப்பா பென் 10 தான். சோ அப்படிப்பட்ட பென் 10 சீரிஸ்ல இந்த தண்ணில நீந்துறது, தரையில ஓடுறது, வானத்துல பறக்கிறதுன்னு அந்த ஏலியன்ஸையும் அதோட சக்திகளையும் வாயை பொளந்து பார்த்து இருந்திருப்போம். இதை தவிர்த்து இந்த பென் 10 சீரிஸ்ல நம்ம பார்க்காத, அதுலயும் முக்கியமா ஆம்னிட்ரிக்ஸ்ல தடை செய்யப்பட்ட ஏலியன்ஸ் 1-2 விட்டா ஒரு லிஸ்டே போடலாம். அந்த அளவுக்கு கொடூரமான பயங்கரமான ஏலியன்ஸ் எல்லாம் பென்னோட ஆம்னிட்ரிக்ஸ்ல தடை செய்யப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு டாப் 5 தடை செய்யப்பட்ட ஏலியன்ஸ் தான் இந்த ஒரு வீடியோல லிஸ்ட் போட்டிருக்கேன். சோ அதெல்லாம் எந்த அளவுக்கு கொடூரமான ஏலியன்ஸ், எதனால ஆம்னிட்ரிக்ஸ்ல தடை செய்யப்பட்டிருக்கு, தப்பி தவறி பென் இந்த ஒரு ஏலியனா மாறிட்டா என்ன நடக்கும் அப்படிங்கறது தான் இந்த ஒரு வீடியோல தெளிவா பார்க்க போறோம். சோ வீடியோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. பென் 10 ஃபேன்ஸ் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க லைக் பண்ணீங்கன்னா மட்டும் தான் இந்த வீடியோவை எத்தனை பென் 10 ஃபேன்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு 2 பிடிச்ச ஏலியன்ஸையும் கமெண்ட்ல சொல்லிருங்க. இப்போ வாங்க இந்த வீடியோவை ஆரம்பிக்கலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம முதல்ல பார்க்க போற ஏலியன் தான் ஷாக்ராக். உண்மையை சொல்லணும்னா இந்த பேண்ட் ஏலியன்ஸ் அப்படின்ற கான்செப்ட உள்ள கொண்டு வந்து அதுக்கு விதை போட்ட ஏலியனே இந்த ஒரு ஷாக்ராக் தான். சோ இந்த ஏலியனை நீங்க பென் 10 கிளாசிக், அல்டிமேட் ஏலியன், ஆம்னிவர்ஸ்னு எதுலயுமே பார்த்திருக்க முடியாது. ஏன்னா பென் 10 ரீபூட்ல தான் இந்த ஒரு ஷாக்ராக்க ஃபர்ஸ்டா 11வது ஏலியனா அப்பியரன்ஸ் பண்ணாங்க. இதை ஏன் பேன் பண்ணாங்கன்னு நான் சொல்றதுக்கு முன்னாடி இந்த ஏலியனோட பவர்ஸை பார்த்துடலாம். இந்த ஏலியனோட முக்கியமான சக்தினா அது எலக்ட்ரிசிட்டி தான். ஆனா இதை தவிர்த்து இந்த ஒரு ஏலியனால ஷேப் ஷிஃப்டிங், எலக்ட்ரோ டெலிகைனஸ், இது கூடவே எனர்ஜியையும் அப்சர்வ் பண்ண முடியும். சோ இதுக்கு முன்னாடியே எலக்ட்ரிக்கல் பவர்ஸ் இருக்க மாதிரி நிறைய ஏலியன்ஸ் நம்ம பென் 10 சீரிஸ்ல பார்த்திருப்போம். லைக் இந்த ஷாக் ஸ்பாஞ்ச், அப்புறம் இந்த பேட்டரி மண்டையன் மெகாவாட். சோ இந்த ஏலியன்ஸ் எல்லாம் கம்பேர் பண்றப்போ இந்த ஒரு ஷாக்ராக்கு எலக்ட்ரிசிட்டி பவர் ரொம்பவே அதிகம். இன்னும் தெளிவா சொல்லணும்னா இந்த ஒரு ஷாக்ராக் நினைச்சா மொத்த ஊருக்குமே ஓய்வே இல்லாம கரண்ட சப்ளை பண்ண முடியும்னா பாத்துக்கோங்க. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான எலக்ட்ரிசிட்டி பவர் உள்ள ஏலியன் தான் இந்த ஒரு ஷாக்ராக். அது என்ன ப்ரோ ஷாக்ராக்னு கேட்டீங்கன்னா இது பாக்குறதுக்கே அப்படிதான் இருக்கும். ஏன்னா உடம்புல இதுக்கு பாதி ராக்கா இருக்கும், பாதி ஃபுல்லாவே ஷாக்கா இருக்கும். ரைட்டு, இந்த ஒரு ஏலியனை பத்தி பார்த்தாச்சு. இப்போ எதுக்கு இந்த ஒரு ஷாக்ராக் ஆம்னிட்ரிக்ஸ்ல தடை செய்யப்பட்டிருக்கு? இதுக்கான காரணம் என்னன்னா அந்த ரீபூட்ல அதே சேம் எபிசோட்ல ரீபூட்டோட இந்த உருண்டை கண்ண சப்ப மூக்கம் பெண்ணு என்னடா இது புது விதமான ஏலியனா இருக்கே, சரி மாறி பார்க்கலாம் அப்படின்னு இந்த ஒரு ஷாக்ராக்கா உருமாறி இருப்பான். சரியா, அந்த டைம்ல பென் கிட்ட இருந்து ஆம்னிட்ரிக்ஸ புடுங்க வந்த வில்காக்ஸ் பென் இந்த ஒரு ஷாக்ராக்கா உருமாறி இருக்கிறத பார்த்துட்டு, ஏடா பரதேசி, உனக்கு உருமாறுறதுக்கு வேற ஏலியனே கிடைக்கலையாடா, இந்த ஷாக்ராக்க பத்தி தெரியாம உருமாறிட்டியடா, இவனுக்கு ரொம்ப மோசமானவங்களாச்சே, கோச்சுவோம் பூமிக்கு நீயே ஆப்பு வச்சுட்ட அப்படின்னு அந்த வில்காக்ஸ் நாயி பயந்தது மட்டும் இல்லாம பென்னையுமே பயங்காட்டி இருப்பான். இந்த வில்காக்ஸ் என்ன பண்ணணும், வந்தமா இந்த பென்னி கிட்ட சண்டை போட்டு ஆம்னிட்ரிக்ஸ புடுங்கணுமா போனமான்னு இல்லாம அந்த நாயி இந்த ஏலியனை பார்த்து பயங்கர பில்டப் பண்ணி பேசிட்டு இருந்திருப்பான். ஓவர் சீனா இருக்குது. அப்படி பென் இந்த ஒரு ஏலியனா மாறினா என்னதான் நடக்கும்னு கேட்டீங்கன்னா, ஃபிலிம்ல டிஎன்ஏ சாம்பிள்ல உருவான இந்த ஒரு ஷாக்ராக் ஏலியனை பத்தி பார்த்தோம்னா இவனுங்க எல்லாம் பயங்கர பவர்ஃபுல்லான ஏலியன்ஸ். எப்பயுமே ஒன்னாதான் இருப்பானுங்க. இவனுங்க வேலையே என்னன்னா ஒரு நல்ல பிளானட்டா பார்த்து வாலண்டியரா அந்த ஒரு பிளானட்டுக்கு போய் அங்க இருக்க மனுஷங்க, உயிரினங்கள்னு எல்லாத்தையுமே மொத்தமா அழிச்சு தன்னோட ஆளுங்களை வச்சு அந்த ஒரு பிளானட்டா ஆக்கிரமிச்சிருவானுங்க. அடுத்த பிளானட்டுக்கு போகணும்னு நினைச்சாலும் அந்த ஒரு பிளானட்டை ஒட்டுமொத்தமா அழிச்சிட்டு தான் அடுத்த பிளானட்டுக்கே இவனுங்க போவானுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கொடூரமானவனுங்க தான் இந்த ஒரு ஷாக்ராக் ஏலியன்ஸ். இப்போ பென் இந்த ஒரு ஏலியனா மாறிட்டா தன்னோட உடம்புல இருந்து ஒரு சிக்னலை அந்த ஷாக்ராக் ஏலியன்ஸுக்கு அனுப்புவான். அப்படி அந்த ஒரு சிக்னல் கிடைச்சிட்டா அவனுங்க எல்லாருமே படையெடுத்து மொத்தமா வந்து பூமியில இருக்க எல்லாத்தையுமே அழிச்சு பூமியவே இல்லாம பண்ணிடுவானுங்க. இதனாலதான் இந்த ஒரு பிலிமினை டிஎன்ஏ சாம்பிள ஆஸ்மித் ஆம்னிட்ரிக்ஸ்ல பேன் பண்ணி வச்சிருப்பாரு. இந்த வரிசையில நம்ம ரெண்டாவதா பார்க்க போற அந்த ஒரு தடை செய்யப்பட்ட ஏலியன் தான் காயா. பென் 10 சீரிஸ்லயே இது அதிக அளவு பெருசான வளர்ந்த மாதிரி ஏலியன்னு நான் உங்ககிட்ட கேட்டா என்னடா கேள்வி கேட்கிற, வேபிக் தானே கண்டிப்பா நிறைய பேர் சொல்லுவீங்க. அப்படிப்பட்ட வேபிகே இந்த ஒரு காயா ஏலியன் முன்னாடி
ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னா கண்டிப்பா நம்ப மாட்டீங்க. ஏன்னா பேபிக்கு இந்த ஒரு காயா முன்னாடி நின்னா காயாக்கு அது ஒரு பூச்சி மாதிரி தான் தெரியும். பேபிக்கு பயங்கர பெருசா தான் இருக்கும். அப்ப இந்த காயா எந்த அளவுக்கு பெருசா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இது மட்டும் இல்லங்க, இந்த ஏலியனோட முக்கியமான சக்தியே என்னன்னா உருவத்துல பயங்கர பெருசா வளர்றதுதான். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா எந்த அளவுக்கு பெருசா இந்த காயாவால வளர முடியும் அப்படின்னா சோலார் சிஸ்டத்தை விடையும் பெருசா வளரக்கூடியதுதான் இந்த ஒரு காயா ஏலியன். சோலார் சிஸ்டமே எவ்வளவு பெருசு, அப்ப அதை விட ஒரு ஏலியன் பெருசா இருந்தா என்ன நடக்கும்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. பென் தப்பித்தவரி பூமியை காப்பாத்துறதா நினைச்சு இந்த ஒரு காயா ஏலியனா மாறிட்டா முதல்ல பூமியை விடையும் பெருசா வளர்ந்துட்டு அப்புறம் அதோட வளர்ற திறனை கண்ட்ரோல் பண்ண முடியாம பூமியவே அப்படியே நசுக்கி அழிச்சிட்டு சோலார் சிஸ்டத்தை விடையும் பெரிய ஏலியனா உருமாற முடியும். இந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான அசுரத்தனமா வளரக்கூடிய ஒரு ஏலியன் தான் இந்த ஒரு காயா. அதனாலதான் இந்த ஒரு ஏலியனோட டிஎன்ஏவை ஆஸ்மித் ஆம்னிட்ரிக்ஸ்ல பேன் பண்ணிருக்காருன்னு சொல்லப்படுது. எனக்கு என்ன ஒரு டவுட்னா இவ்வளவு பெரிய ஏலியனோட டிஎன்ஏ சாம்பிள் எப்படி தமாதுன்னு இருக்கிற ஆஸ்மித் கிடைச்சிச்சு? ரைட், அதை விடுங்க. ரொம்ப சீரியஸா இந்த காயா ஏலியனை பத்தி யோசிக்க வேண்டாம். ஏன்னா இது ஃபேன்ஸால உருவாக்கப்பட்ட ஒரு ஃபேன்மேட் ஏலியன் தான். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு இதுல வெள்ளை மலையில ரைட், இந்த ஒரு வரிசையில நம்ம மூணாவதா பார்க்க போற அந்த ஒரு தடை செய்யப்பட்ட ஏலியன் தான் ஸ்னஃப் கிராப். பென்டன் சீரிஸ்லயே எப்படா சாப்பாடு கிடைக்கும்னு 24 மணி நேரமும் சோற பத்தி யோசிக்கிற மாதிரியான நிறைய ஏலியன்ஸை நம்ம பார்த்திருப்போம். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இந்த ஈட்டில் அப்புறம் அப்செட் மாதிரியான ஏலியன்ஸ் எல்லாமே. ஏன் தலைவன் பென்னுக்கே கொலை பசி வரும். இந்த அளவுக்கு பசி வந்தா ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. பட் எவ்வளவு சாப்பிட்டாலும் அடங்காத அளவுக்கு அதிகமான பசி வந்தா அப்படி அளவுக்கு அதிகமா பசி எடுத்து சாப்பிடக்கூடிய ஒரு ஏலியன் தான் இந்த ஒரு ஸ்னஃப் கிராப். இந்த ஒரு ஏலியனோட சக்திகள் என்னென்னு நமக்கு சரியா தெரிய வரல அப்படின்னாலும் இந்த ஒரு ஸ்னஃப் கிராப் ஏலியனுக்கு பசி அப்படிங்கிறது பல மடங்கு அதிகமா இருக்குமா. எந்த அளவுக்குனா எவ்வளவு சாப்பிட்டாலும் இந்த ஒரு பசியே அடங்காது. பென் தப்பித்தவரை இந்த ஒரு ஏலியனா உருமாறிட்டாரு அப்படின்னா முதல்ல லைட்டா பசிக்குதுன்னு சாப்பாடுல ஆரம்பிச்சு அப்புறம் வீடு அந்த சிட்டி இவ்வளவு ஏன் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையுமே மொத்தமா சாப்பிட்டாலும் அந்த ஒரு ஏலியனா உருமாறி இருக்க பென்னுக்கு பசி அடங்கவே அடங்காது. இது இதோட நிக்க போறது இல்ல. எவ்வளவு சாப்பிடுதோ அந்த அளவுக்கு பெருசா இந்த ஒரு ஏலியன் வளர்ந்து கண்ணில் படுற சோலார் சிஸ்டத்தையே மொத்தமா முழுங்கிருமா. அப்ப எந்த அளவுக்கு ஒரு கொடூரமான ஏலியனா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இந்த அளவுக்கு இந்த ஒரு ஸ்னஃப் கிராப் ஏலியன் பயங்கர டேஞ்சர் அப்படிங்கிறதுனாலதான் ஆஸ்மித் இந்த ஒரு ஏலியனை ஆம்னிட்ரிக்ஸ்ல பேன் பண்ணிருப்பாரு. இந்த ஒரு ஸ்னஃப் கிராபுமே ஒரு ஃபேன் மேட் ஏலியன் தான். இந்த ஒரு வரிசையில நாலாவதா அடுத்து நம்ம பார்க்க போற பயங்கர கொடூரமான தடை செய்யப்பட்ட ஏலியன் என்னன்னா அதுதான் ஏலியன் எக்ஸ்கே பிரெடேட்டர் ஏலியன் ராஸ்கல். பென்னோட ஆம்னிட்ரிக்ஸ்லயே பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு ஏலியன் தான் இந்த ஒரு ஏலியன் எக்ஸ். சிம்பிளா இந்த ஒரு ஏலியனை காட் லெவல் சக்தி உள்ள ஏலியன்னே சொல்லிடலாம். ஏன்னா இந்த ஒரு ஏலியன் நினைச்சா பிரபஞ்சத்தை உருவாக்கவும் முடியும், அதே சமயத்துல அந்த பிரபஞ்சத்தை ஒட்டுமொத்தமா அழிக்கவும் முடியும். இவ்வளவு ஏன் அழிஞ்சு போன ஒரு பிரபஞ்சத்தையே ஒட்டுமொத்தமா இந்த ஒரு ஏலியன் எக்ஸ் ஏலியனால உருவாக்க முடியும். சிம்பிளா இந்த ஒரு ஏலியனால ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். பட் இப்படிப்பட்ட இந்த ஒரு ஏலியன் எக்ஸ் ஏலியனோட கடல் அளவு சக்திக்கு எதிர்வினை சக்தி கொண்ட ஒரு ஏலியன் தான் இந்த ஒரு ராஸ்கல். அதாவது இந்த ஒரு ஏலியனை ஏலியன் எக்ஸோட எதிரினே சொல்லிடலாம். பட் இந்த ராஸ்கல் ஏலியன் உருவாகிறதுக்கு காரணமா இருந்தவனே இந்த பரங்கிக்கா மண்டையன் கைப்ரோ தான். இன்னும் தெளிவா சொல்லணும்னா பென்டன் ஆம்னிவர்ஸ்ல பென் கிட்ட ஆம்னிட்ரிக்ஸ் இருந்திருக்கும், இதுவே இந்த கைப்ரோ. இவன் கிட்ட நெமிட்ரிக்ஸ் இருந்திருக்கும். அது என்ன ப்ரோ நெமிட்ரிக்ஸ்னு கேட்டீங்கன்னா ஆம்னிட்ரிக்ஸோட ஒரு கோளாறு வெர்ஷன் தான் இந்த ஒரு நெமிட்ரிக்ஸ். இப்போ ஆம்னிட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதுல இருக்க ஏலியன்ஸ் எல்லாம் பயங்கர பவர்ஃபுல்லா நல்ல சைடு ஏலியன்ஸா தான் இருந்திருக்கும். இதுவே இந்த நெமிட்ரிக்ஸ்ல இருக்க ஏலியன்ஸை பத்தி பார்த்தோம்னா இதுல இருக்க ஏலியன்ஸ் எல்லாமே இந்த ஆம்னிட்ரிக்ஸ்ல இருக்க ஏலியன்ஸுக்கு ஆப்போசிட்டா அதுக்கு பிரெடேட்டர் ஏலியன்ஸா தான் இருந்திருக்கும். இன்னும் தெளிவா சொல்லணும்னா இப்போ பென் ஹியூமங்கஸோட மாறுறான்னு வச்சுப்போமே, அந்த ஹியூமங்கஸோருக்கு ஒரு எதிரி ஏலியனா அந்த ஏலியனோட அடியா கணிச்சு திரும்ப அடி கொடுக்குற மாதிரியான ஒரு வில்லன் ஏலியனா இந்த ஒரு நெமிட்ரிக்ஸை வச்சு உருமாற முடியும். இப்போ இந்த ஹியூமங்கஸோருக்கு ஒரு பலவீனம் இருக்கும்ல, அதுதான் அந்த நெமிட்ரிக்ஸ்ல இருக்க ஏலியனோட பலமாவே இருக்கும். இப்படிதான் இந்த ஒரு நெமிட்ரிக்ஸ் வேலை செய்யும். ஆம்னிட்ரிக்ஸ்ல இருக்க எல்லா ஏலியன்ஸுக்கும் பிரெடேட்டர் ஏலியன்ஸ் இருக்கும்னு தான் இந்த ஒரு ஆம்னிவர்ஸ் சீரிஸ்ல சொல்லிருப்பாங்க. இதுபடி பார்த்தோம்னா ஏலியன் எக்ஸுக்கும் கண்டிப்பா பிரெடேட்டர் ஏலியன் இருக்கணும்ல, அந்த ஒரு ஏலியன் தான் ராஸ்கல். ஏலியன் எக்ஸோட முக்கியமான குறிக்கோள் என்னன்னு பார்த்தோம்னா இந்த வெற்றிடத்துல நிறைய பிளானட்ஸை உருவாக்குறது தான். இதுவே இந்த ஏலியன் எக்ஸோட பிரெடேட்டர் ஏலியன் ராஸ்கலோட குறிக்கோள் என்னவா இருக்கும்னா இந்த வெற்றிடத்துல எந்த ஒரு பிளானட்ஸுமே இருக்கக்கூடாது, எல்லாத்தையுமே மொத்தமா அழிக்கணும் அப்படின்றதுதான். இப்படி ஒரு ஏலியன் வந்தா அந்த கேலக்சியே தாங்காது அப்படின்னு தான் இந்த ஒரு ஏலியன்
ஏலியன் தடை செய்யப்பட்ட ஒரு முக்கியமான ஏலியனா இருக்கு. இந்த வரிசையில கடைசியா நம்ம பார்க்க போற தடை செய்யப்பட்ட பயங்கரமான ஏலியன் தான் எசன். இந்த ஏலியன் பென் 10 கிளாசிக்ல இருந்து மெனடாமினிட்ரிக்ஸ்ல தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ரைட், இந்த ஒரு எசன் ஏலியனா மட்டும் பென் உருமாறிட்டான் அப்படின்னா ஒரு லிவிங் பிளாக் ஹோலாவே மாறிடுவான். பிளாக் ஹோல் இந்த அளவுக்கு பெருசா மாறும்னு நமக்கு தெரியும். எப்படி தனக்குள்ள எல்லாத்தையுமே பயங்கரமா இழுத்துக்கும்னு தெரியும். இந்த ஒரு எசன் ஏலியனை எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஏலியன் பிளாக் ஹோல்லே பிறந்து பிளாக் ஹோல்லே வளர்ந்து நாடி நரம்பு சதையெல்லாம் பிளாக் ஹோலாவே மாறின ஒரு ஏலியன். சோ அப்படி பென் இந்த ஒரு ஏலியனா உருமாறிட்டா என்ன நடக்கும்னா முதல்ல இந்த ஒரு ஏலியன் நகரத்தை தனக்குள்ள எடுத்துக்கும். அப்படியே இந்த உலகம் சோலார் சிஸ்டம்னு இதுக்கு முடிவே இல்லாம கண்ணுல படுற எல்லாத்தையும் கண்ட மேனிக்கு தனக்குள்ள இந்த ஒரு எசன் ஏலியன் இழுக்க ஆரம்பிச்சிடும். உலகத்தை காப்பாத்தணும்னு நினைச்சு இந்த ஒரு ஏலியனா உருமாறின பெண்ணு கடைசியில இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கும் பேரழிவா மாறிடுவான். ஆனா இந்த ஏலியனும் ஒரு ஃபேன் மேட் ஏலியன் தான். சோ அவ்வளவுதான் கேமர்ஸ், இந்த ஒரு வீடியோ. இந்த வீடியோல பயங்கரமான கொடூரமான ஆம்னிட்ரிக்ஸ்ல தடை செய்யப்பட்ட ஏலியன்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கறத தெளிவா பார்த்திருப்போம். இதுல முக்காவாசி பேனட் ஏலியன்ஸ் ஃபேன் மேட் ஏலியன்ஸா தான் இருந்திருக்கும். யாரும் ஏன் மேல கோபப்படாதீங்க. ஆனா அந்த கான்செப்ட் கேக்குறதுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா செமையா இருந்துச்சா இல்லையா? அதுக்காக இந்த ஒரு வீடியோவை ரெடி பண்ணேன். சோ இந்த ஏலியன்ல எந்த ஏலியன் பயங்கர டேஞ்சர்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போறப்போ சும்மா போகாம உங்க கேங்ல இருக்க பென் 10 ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க.